வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. பொதுவாக வேற்றுக்கிரகவாசிகள், யூஎஃப்ஓ அப்படின்னு வானத்தில் நிறைய மர்மமான நிகழ்வுகள் நிகழ்ந்ததாக பல நாடுகளில் பல்வேறு மக்களால் பார்க்கப்பட்டதாக நிறைய இன்சிடெண்ட்டுகள் உண்டு. அது சம்பந்தமான நிறைய கதைகளும் இருக்குது. ஆனால் அவை யாவும் அறிவியல் ரீதியாக தீர்க்கப்படலை. இருந்தாலும் வேற்றுக்கிரகவாசிகளை மையமாக வைத்து ஆய்வு பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு குறிப்பாகவும் மேற்கோளாகவும் இப்போ வர அமைந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அரிய நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். 1967 வருடம் ஷேக் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தில் நடந்த இன்சிடெண்ட்டு தான் இது. ஒன்று அல்லது இரண்டு அல்ல, நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த அரிய நிகழ்வை வானில் பார்த்துருக்குறாங்க. அது ரொம்பயுமே அந்த காலங்கள்லேருந்து இப்போ வர இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க மத்தியில் ஒரு புரியாத புதிராகவே பரவிக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன நடந்ததுன்னா, அன்றைய நாள் 1967 வருடம் ஒரு இரவு நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு கடல் பகுதிக்கு மேலே வானத்தில் இருந்து வேகமாக ஏதோ ஒரு 3 விசித்திரமான விமானங்கள் பறந்து வந்திருக்குது. அந்த விமானங்கள் யாவும் அதை பார்த்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு என்ன அது அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா அது சாதாரண பயணிகளை ஏற்றி செல்லும் விமானமோ அல்லது ஜெட்டு விமானமோ இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வர அவங்க எல்லாருமே அடித்து சொல்கிறாங்க. நோவா ஸ்கோசியா அப்படிங்கிற அந்த ஊரில் தான் அந்த துறைமுகம் அமைந்திருக்குது. கனடாவுக்கு பாத்தியப்பட்டது. இந்த இடத்துல தான் முதல்ல ஒரு 12 வயது சிறுவன் வானத்தில் ஏதோ தூரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விசித்திரமான வால் நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அருகில் வர வர அது ஏதோ ஒரு வித்தியாசமான எரிகல்லாக இருக்குமோ, நம்மளை தாக்கிருமோன்னு பயந்துடுறான். ஜன்னல் வழியாக வந்த சிறுவன் அவனை கடந்து, அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் போய்கிட்டு இருக்குது. இதை பார்க்குற அவனும் வேகமாக தன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு பின்தொடர்றான். ஆனால் அந்தனுடைய வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியலை. கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலை. காலையில் போய் தன்னுடைய உறவினர்கள், பெற்றோர்களிடமெல்லாம் இதை பற்றி ரொம்பயுமே மெய்மறந்து சொல்கிறான். அதன் பின்னாடி தான் எல்லாருக்குமே தெரிய வருது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த காட்சியை பார்த்துருக்குறாங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த 3 விமானங்களும் பிரகாசமான சிவப்பு நிற ஒளியுடன் ஒன்றின் மீது ஒன்று போட்டி போட்டு மோதுறது மாதிரி வந்து கடல் பகுதியில் விழுந்து மூழ்கி இருக்குது. இதை பார்த்து அவங்க அப்போவே இரவு நேரத்தில் அவசர அழைப்பு மூலமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு இது என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. ஏன்னா வானத்தில் இது பறந்து வரும் பொழுதே நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயும் பார்த்துருக்குறாங்க. ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்குது. மெல்ல மெல்ல இது சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்களிடமும் போய் சேர்ந்துருக்குது. அவங்க எல்லாம் நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்த எல்லா மக்களுமே ஒரே மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய உருவ அமைப்பு, அது வெளியிட்ட நிறம், அது வீழ்ந்த பகுதி அப்படின்னு அனைவருமே கச்சிதமாக சொல்லி வச்சார் போல இந்த விஷயத்தை எல்லாம் தாங்கள் பார்த்ததை எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால் இந்த அறிவியலாளர்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. உண்மையாகவே யூஎஃப்ஓக்களுக்கு ஒரு விடை கிடைச்சிரும் தன்னுடைய ஆராய்ச்சியில் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் இதை மறுப்பவர்களும் தொடர்ந்து மறுக்க ஆரம்பித்தாங்க. வானத்தில் பறந்து வந்தது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான விமானம்தான் அப்படின்னும், அந்நிய நாட்டிலிருந்து அதாவது கடலினுடைய அடிப்பரப்பு வழியாக நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான சதித்திட்டம் இருந்ததாகவும், அவங்கள குழப்பமடைய செய்வதற்குத்தான் இப்படி வித்தியாசமான விமானத்தை இராணுவம் பயன்படுத்தி இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னும், அல்லது வேறு ஏதாவது ஒரு இராணுவ ஒத்திகைக்கான விமானமாக இது இருக்கலாம் அப்படின்னு அவங்க கருத்து தெரிவித்தாங்க. ஆனால் இராணுவத்தில் இருந்து இதை அப்போ எதுவுமே தெளிவுபடுத்தலை. அப்படி எந்த விதமான ஒத்திகையும் நடக்கலை அப்படிங்கிறதும் பின்னாள்களில் தெரிய வந்துச்சு. இந்நிலையில் இந்த இன்சிடெண்ட் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்தது. ஒரு நபர் 2 நபர் தான் வழக்கமாக தங்களை வேற்றுக்கிரகவாசிகள் கடத்தி சென்றதாகவும் யூஎஃப்ஓவை பார்த்ததாகவும் சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1967 100க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்த இந்த அரிய நிகழ்வு உண்மையாகவே இது யூஎஃப்ஓ இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் எதிர்காலத்தில் அமைய போகுதுன்னு எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க.
ஆனால் இப்போ வர வானத்தில் பிரகாசமான ஒளியோட பறந்து வந்த அது என்ன அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருது. சில அறிவியலாளர்கள் இப்போ வர ரேடாரிலிருந்து அதிக தூரத்தில் இருக்கும் பொழுது அதனால் அடையாளம் காண முடியாமல் போனால் அந்த மாதிரியான விமானங்களை எல்லாம் ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் அருகிலிருந்து அது கடலுக்குள்ளே விழுந்து மூழ்கியதை பார்த்ததெல்லாம் பொய்யாகுமா, இல்லை அவங்க திடீரென்று 1967 வருடத்தில் இப்படி ஒரு கட்டுக்கதையை ஒரே மாதிரி பல்வேறு நபர்களும் கிளப்புவதற்கு ஏதாவது நியாயமான லாபங்கள் இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் இப்போ வர அந்த பகுதியில் சேக் ஹார்பரில் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு விடை தெரியலை. இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி கிடையாது. குறைந்த அளவு, அதாவது கணிசமான மக்கள் தொகை இருந்தாலும் இது முக்கியமான ஒரு மீன்பிடி துறைமுகம். அதனால் அங்கே நடந்த இந்த நிகழ்வு நாடெங்கும் திரும்பி பார்க்க வைத்தது. இப்போ வர இந்த நிகழ்வு UFO பற்றி பல்வேறு மக்களால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டு வருது. அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் சேக் ஹார்பர் துறைமுகத்தில் நடந்த இந்த இன்சிடெண்ட் இப்போ வர ஒரு புரியாத புதிர் தான். மற்றும் ஒரு விசித்திரமான ஒரு கதையோட நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.